ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோகோவோட இன்டர்வியூ கொஷின் தான். இன்றைக்கி ஒரு கொஷின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அது மாடியூல் என்னென்னா கால் டாக்ஸி புக்கிங் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இதில் வந்து அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க அந்த மாடலோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அந்த கொஷின். நான் கீழே வந்து சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, design a taxi booking application where customers can book taxis available at certain points to linear route. ஸோ இது என்னென்னா ஒரு புக்கிங் நம்ம ரெகுலர் யூஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கால் டாக்ஸி புக்கிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாக்ஸிஸ் கவுண்ட் வந்து எவ்வளோ டாக்ஸிஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும். பட் அவங்க வந்து இப்போது 4 டாக்ஸிஸ் வந்து அஸ்யூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. இனிஷியலாக 4 டாக்ஸி வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் ஷுட் ஸ்கேல் டு எனி நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ். எத்தனை டாக்ஸி கொடுத்தாலும் அது வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைனமிக்காக வந்து கோட் எழுதணும். அண்ட் ரூட் வந்து என்னென்னாக்க ABCDEF அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ட்ராப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் A to B வந்து 15 கிலோமீட்டர், B to C வந்து 15 கிலோமீட்டர், C to D ஒவ்வொரு ஈச் பாயிண்ட்டுக்கும் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸ் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து 15 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ட்ராவல் டைம் வந்து 60 மினிட்ஸ். ஸோ அந்த 15 கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு 60 மினிட்ஸ் ஆகும். ஸோ சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும்னா, மினிமம் 100 ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு வந்து 100 ருபீஸும், அடுத்தது ₹10 வந்து பர் கிலோமீட்டருக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து 5 கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து 100, 6 கிலோமீட்டர் போயிருந்தாங்கன்னா 110 அந்த மாதிரி வந்து கேல்குலேட் ஆகி வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் டாக்ஸி. ஓகே, இது வந்து என்னென்னாக்க எல்லா டாக்ஸிஸுமே இப்போ அவங்க கொடுத்துருக்காங்களே 4 டாக்ஸி வந்து, ஸோ 4மே வந்து ஏங்கிற பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இப்போ A to Cனாக்க ஏலேருந்து சிக்கு வந்து போகிறதுக்கு இந்த 4 டாக்ஸிலேருந்து ஒரு டாக்ஸி வந்து போயிடும். அண்ட் வந்து A to Dனாக்கா அடுத்தது வந்து ஏலேருந்து டி வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி தான் கேல்குலேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து எல்லா டாக்ஸிஸுமே வந்து ஏயில் இருக்க மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கிங் ரூல்ஸ் வந்து என்னென்னா, when a customer books a taxi at a free pickup point is allocated. ஸோ பிக்கப் பாயிண்டில் வந்து அவங்க கொடுத்துருக்க பிக்கப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஏயில் வந்து 4 டாக்ஸி இருக்கு இல்லையா. ஸோ அந்த 4 டாக்ஸியுமே வந்து ஃபஸ்ட்டு இப்போ A to B போயிருக்குன்னா அடுத்து A to C போகுதுன்னா அந்த B போய் ட்ராப் ஆகுது இல்லையா, அதுலேருந்து இல்லாமல் ஏயில் இருக்க எல்லா டாக்ஸிஸுமே புக் ஆகிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பிக்கு அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகணும். ஸோ ஃப்ரீ டாக்ஸிஸ் எல்லாமே வந்து புக் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த புக்கிங் இதுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் நோ ஃப்ரீ டாக்ஸிஸ் அவைலபிள் த நியரஸ்ட் டாக்ஸி இஸ் அலோகேட்டட். இப்போ வந்து ஏயில் 4 டாக்ஸி இருக்குது, பியில் ஒரு டாக்ஸி இருக்குது, டியில் ஒரு டாக்ஸி இருக்குது, இயில் ஒன்று, எஃப்பில் ஒன்று இருக்குன்னா அடுத்து வந்து இப்போ ஏயில் வந்து எதுவுமே இல்லை, இப்போ சிக்கு வந்து நான் போகணும், ஏயில் வந்து எனக்கு எந்த டாக்ஸியுமே அவைலபிள் இல்லை அப்படின்னாக்க நான் வந்து பியிலேருந்து சியோ இல்லை டியிலேருந்து சியோ அந்த 2 டாக்ஸியில் எது ஃப்ரீயாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இஃப் 2 டாக்ஸிஸ் ஆர் ஃப்ரீ அட் த சேம் டைம், ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா பி அண்ட் டியில் இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலான்னு, அந்த மாதிரி சினாரியோஸில் எந்த டாக்ஸி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த ஒன் வித் லோவர் ஏர்னிங்ஸ் இஸ் அலோகேட்டட். ஸோ இப்போ சிக்கு வந்து நான் போகணும், பியில் ஒரு டாக்ஸி இருக்குது, டியில் ஒரு டாக்ஸி இருக்குன்னா ரெண்டத்தோட டிஸ்டன்ஸுமே வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எந்த டாக்ஸி எடுக்கணுன்னாக்க ரெண்டுத்தோட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ அந்த ஏர்னிங்ஸ் வந்து ரெண்டத்தில் எதுக்கு வந்து எந்த டாக்ஸிக்கு வந்து லோவாக இருக்கோ அந்த டாக்ஸியை வந்து அலோகேட் பண்ணணும். டாக்ஸிஸ் ஒன்லி சார்ஜ் ஃப்ரம் த பிக்கப் பாயிண்ட் டு த ட்ராப் பாயிண்ட். ஸோ அதாவது ஏலேருந்து சி வரைக்கும் இருக்குன்னா அது வந்து ஏலேருந்து A to B, B to C அந்த இதுக்கு தான் வந்து கொடுக்கணும். ஸோ 30 கிலோமீட்டர்ஸ்க்கான தான் கொடுக்கணும். இப்போ வந்து ஏலேருந்து டிக்கு வந்து ஒரு டாக்ஸி புக் ஆகுது. ஸோ இப்போ அந்த டைம் ரேஞ்சுக்குள்ளே வந்து A to Cக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, C to Aக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏலேருந்து டிக்கு போயிட்டு டிக்கு வந்து அவங்க ட்ராப் பண்ண போயிடுவாங்க இல்லையா. ஸோ இங்கேருந்து சியோட பாயிண்ட்லேருந்து ஏக்கு வர்றதுக்கு தான் எடுக்கணும். அவங்க இந்த டிலேருந்து சிக்கு வந்ததை எடுக்கக்கூடாது. அந்த ரேஞ்சை வந்து அவங்க அந்த 15 கிலோமீட்டர்ஸ்க்கான ப்ரைஸ் வந்து ஏர்னிங்ஸில் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இஃப் நோ டேக்ஸி இஸ் அவைலபிள் தென் த புக்கிங் இஸ் ரிஜெக்டட். ஸோ இப்போ எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் டைமில் இப்போ ஒரு 9 o'clock வந்து 4 டாக்ஸியுமே வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னா புக்கிங் வந்து கேன்சல் பண்ணிடணும். ஸோ நோ டாக்ஸிஸ் அவைலபிள்ங்கிற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து இன்புட் சாம்பிள் இன்புட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் வந்து 1ன்னு கொடுத்தோன்னாக்க கஸ்டமர் ஐடி 1, பிக்கப் பாயிண்ட் ஏ, ட்ராப் பாயிண்ட் பி, பிக்கப் டைமு, இது எல்லாமே வந்து யூசர்ட்டேருந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து இன்புட்டு. அவுட்புட் 1. ஸோ இதோட அவுட்புட் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா டாக்ஸி கேன் பி அலோகேட்டட், டாக்ஸி 1 இஸ் அலோகேட்டட், அதான் ஃபஸ்ட் டாக்ஸி அலோகேட்டட். ஸோ ஒரு செகண்ட் 9க்கே வந்து செகண்ட் கஸ்டமர் வந்து புக் பண்ணுறாங்க பி டு டின்னா, ஸோ டாக்ஸி 2 தான் வந்து நமக்கு அலோகேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து டிஸ்பிளே டீட்டெயில்ஸ், இது வந்து புக்கிங்கு டிஸ்பிளே 2 தான் நம்ம வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ புக்கிங் அண்ட் டிஸ்பிளேயில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா டாக்ஸி அவங்க டிஸ்பிளே கேட்டாங்க அப்படின்னா டாக்ஸி 1 அதோட டோட்டல் ஏர்னிங்ஸு, புக்கிங் ஐடி, கஸ்டமர் ஐடி, ஃப்ரம்மு டு, அதாவது பிக்கப் பாயிண்ட், ட்ராப் பாயிண்ட்டு, பிக்கப் டைமு, ட்ராப் டைம் அமௌண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 3 கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்ஸி புக்கிங் டேஷ்போர்டு, புக்கிங் கிளாஸு அண்ட் வந்து டாக்ஸி கிளாஸு. டாக்ஸி கிளாஸ் வந்து ஒரு டிடிஓ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ணி காட்டணும்ல, ஸோ அதுக்காக. டேஷ்போர்டுங்கிறதான் வந்து நம்ம மெயினாக அவங்க யூசர்ட்டேருந்து வாங்குகிற இன்புட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டேஷ்போர்ட் டீட்டெயில்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு புக்கிங் அண்டு கெட் டீட்டெயில்ஸ்க்கான ஆப்ரேஷன்ஸ் வந்து புக்கிங் கிளாஸில் இருக்க போகுது. ஓகே, இனிஷியலாக வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு லிஸ்ட், அதாவது ட்ராப் பாயிண்ட் லிஸ்ட்டை வந்து நான் ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டாக ஃபைனல் ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிட்டேன். இது எதுக்காகனா இந்த ட்ராப் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், இதில் இருந்தால் நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது நம்மளோட வேலிடேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக மேலே வந்து நான் ஒரு ஃபைனல் ஸ்டாட்டிக் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ மெயின் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒயில் லூப்பு, ஒயில் லூப்பில் வந்து செலக்ட் த டைப். அவங்க இப்போ என்ன ஆகும்னா டாக்ஸி புக் பண்ண போகிறீங்களா, இல்லை டாக்ஸி டீட்டெயில்ஸ் கெட் பண்ண போகிறீங்களா, இல்லை எக்ஸிட், மூணு ஆப்ஷன் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்போது. ஸோ அதில் வந்து ஸ்கேனரில் வந்து அவங்க அந்த இன்டீஜர் கொடுப்பாங்க, 1 2 3ங்கிற அந்த இன்டீஜர் கொடுத்தாங்கனாக்கா ஸ்விட்ச் டைப் வந்து கொடுப்போம். ஸோ ஸ்விட்ச் டைப் வந்து என்னென்ன பாஸ் பண்ணுறோன்னாக்கா கவுண்ட்டு, ஸ்கேனர் அண்டு செக். அந்த செக் வந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம உள்ளே வச்சு ஃபால்ஸ் எங்கே செட் பண்ணுறோங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்விட்ச் டைப்பில் வந்து ஸ்விட்ச் டைப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ் 1, அது உங்களோட கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா இன்புட்டில். ஸோ அதில் வந்து கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 கொடுத்துருக்கோம். கேஸ் 1 தான் வந்து புக் டாக்ஸி. ஸோ டாக்ஸி புக் பண்ணுறதுப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். அந்த ட்ராப் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிக்கப் பாயிண்ட்ஸ் அவங்கள்ட்ட ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து யூஸருக்கு வந்து காட்டிடுவோம். ஸோ இதில் என்ன செலக்ட் பண்ணணுங்கிற மாதிரி. ஸோ பிக்கப் லொக்கேஷன் வந்து வாங்கினதுக்கப்புறமா ஒரு வேலிடேஷன், அது என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ட்ராப் பாயிண்ட்ஸில் தான் அந்த பிக்கப் லொக்கேஷன் வந்து இருக்குதா, இல்லை வந்து இப்போ நம்ம இப்போ நம்மளோட இதில் வந்து A to F வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து G கொடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த லொக்கேஷன் வேலிடேஷன் வந்து இங்கே பண்ணியிருப்போம். ஸோ நாட் கண்டெய்ன்ஸாக இருந்துச்சுனாக்கா ஒரு ஒயில் லூப் போட்டு அவங்க கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து வேலிடேட் பண்ணியிருப்போம். ஸோ கண்டெய்ன்ஸ் அவங்க கொடுக்குற பிக்கப் லொக்கேஷன் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பில் வந்து அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இருப்போம். ஓகேவா? ஸோ சேம் இதே மாதிரி தான் வந்து ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்து அவங்கள்ட்டேருந்து செலக்ட் ட்ராப் லொக்கேஷன் வாங்கிடுவோம். லொக்கேஷன் வாங்கிட்டு அங்கேயும் வந்து சேம் வேலிடேஷன் ட்ராப் லொக்கேஷனுக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து கொடுத்ததுக்கப்புறமா இன்னொரு வேலிடேட் பண்ணுறோம். ஸோ பிக்கப் லொக்கேஷனும் ட்ராப் லொக்கேஷனும் சேமாக இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா பிக்கப் லொக்கேஷன் அண்ட் ட்ராப் லொக்கேஷன் கேனாட் பி சேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ட்ராப் லொக்கேஷனை அவங்க திரும்ப செலக்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து ஒரு வேலிடேஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ
நெக்ஸ்ட்டு வந்து டைம், அவங்களோட பிக்கப் டைம் வந்து வாங்குகிறோம். என்டர் பிக்கப் டைம் இன் 24 hours ஃபார்மெட், ஏன்னா நம்ம அதில் வந்து 24 hours ஃபார்மெட்டில் தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பிக்கப் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா பிக்கப் லொக்கேஷனு, ட்ராப் லொக்கேஷனு அண்டு பிக்கப் டைம், இது மூணையும் வந்து புக்கிங் கிளாஸில் நம்ம கொடுத்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இங்கே தான் வந்து டாக்ஸி புக் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஆஸ்கி வேல்யூஸ் வச்சு தான் நம்ம அந்த டிஸ்டன்ஸு, அந்த ரீசெண்ட் இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அது யூஸ் பண்ணுறது, ஆஸ்கி வேல்யூஸ்க்கான இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே முடியும். ஸோ இங்கே வந்து என்னென்னா டாக்ஸி லிஸ்ட்டு வந்து இதில் வந்து இனிஷியலாக நான் வந்து ஒரு 3 ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா டாக்ஸி லிஸ்ட்டு. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்ஸி வந்து கொடுத்துட்டோம். இதில் வந்து என்னென்னாக்க நம்ம க்ரியேட் பண்ண நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ் வந்து இதில் தான் இருக்க போகுது. அண்ட் வந்து ஸோ டாக்ஸி கிளாஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா கஸ்டமர் ஐடி, டாக்ஸி ஐடி, கரண்ட் லொக்கேஷன் வந்து இனிஷியலாக ஏயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ அதோட கரண்ட் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஏயிலேருந்து பிக்கு போயிடுச்சுனாக்க அந்த டாக்ஸி ஒன்னோட லொக்கேஷன் வந்து பின்னு கனெக்ட் சேஞ்ச் ஆகிடும் கரண்ட் லொக்கேஷன். ஸோ அந்த மாதிரி பிக்கப் லொக்கேஷன், ட்ராப் லொக்கேஷன், பிக்கப் டைமு, ட்ராப் டைமு அண்ட் அதோட ஏர்னிங்ஸ். ஸோ இதுக்கு வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ டாக்ஸி லிமிட் வந்து நம்ம இந்த இடத்துல 4 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்தப்போ வந்து என்னென்னா அஸ்யூம் 4 taxis ஆர் ஃபார் சிம்பிளிசிட்டி பட் இட் ஷுட் ஸ்கேல் டு எனி நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து 4 taxis வந்து இப்போ மினிமமாக எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் 10 கொடுத்தாக்க 10 taxis வரைக்கும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். கஸ்டமர் ஐடி வந்து நம்ம ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்ஸி புக்குடு ஹிஸ்ட்ரி. ஸோ இது என்னன்னாக்கா டாக்ஸி லிஸ்ட்டு, இது வந்து புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த டாக்ஸி வந்து புக் ஆகிடுச்சு, அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரிஸை வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கோம். இது நம்ம வந்து நம்மளோட செகண்ட் மாடல் இருக்கு இல்லையா, டாக்ஸி டீட்டெயில்ஸ் கெட் பண்ணுறது. ஸோ அங்கே வந்து நமக்கு இந்த லிஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த லிஸ்ட்டு தான் வந்து நம்மளோட லோக்கல் டேட்டா பேஸ் மாதிரி. ஸோ ஒரு புக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாக்ஸி லிஸ்ட்டோட சைஸு வந்து லிமிட்டோட கம்மியாக இருந்துச்சுனாக்க அதில் வந்து ஒரு டாக்ஸி வந்து நியூ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இனிஷியலாக இது வந்து ஒரு எம்டி அரே லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸி புக் ஆகுது. புக் ஆகிறப்போ என்ன ஆகும்னா லிமிட் வந்து கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஒரு நியூ டாக்ஸி கிளாஸ் க்ரியேட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம அந்த இதில் ஒரு சைஸ் வந்து 1 வரும். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மினிமம் வந்து எடுத்துருக்கோம். இது எதுக்காகனா நம்மளோட அந்த மினிமம் டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிச்சி செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த லொக்கேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சுல்ல. ஸோ அந்த நியரஸ்ட் பாயிண்ட் அலோகேட்டட் அந்த மாதிரி இருந்தது இல்லையா ஒரு சில கண்டிஷன்ஸ். ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்காக மின் வேல்யூ வந்து எடுத்துப்போம். ஸோ டாக்ஸி ரெடி, இது இந்த ஆப்ஜெக்ட் எதுக்குன்னு நான் உள்ள வரப்போ சொல்கிறேன். ஸோ இது எதுக்காகனாக்க ரெடியான இருக்க டாக்ஸி 1, டாக்ஸி 2, டாக்ஸி 3, டாக்ஸி 4 இருக்கு இல்லையா. ஸோ இது 4 எந்த டாக்ஸி வந்து அலோகேட் ஆகுதோ அந்த டாக்ஸியை வந்து நம்ம இதுக்கு அலோகேட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நல் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு லூப்பில் வந்து கொடுத்துட்றோம். ஸோ டாக்ஸி லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணிவிட்டு பிக்கப் லொக்கேஷன் யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்க பிக்கப் லொக்கேஷனையும் டாக்ஸியோட கரண்ட் லொக்கேஷனையும் பேஸ் பண்ணி மேத் ஆப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது என்னென்னா ஒரு இன்ட் வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஆஸ்கி வேல்யூஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம எது வந்து கிட்டே இருக்குது, எந்த டாக்ஸி வந்து கிட்டே இருக்குங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ராப் டைமு, டாக்ஸியோட ட்ராப் டைம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிக்கப் டைமாக இருக்கணும். அதாவது 9 o'clock வந்து ட்ராப் டைம் கொடுக்குறேன்னா
என்னோடய அடுத்த பிக்கப் டைம் வந்து 9 o'clock மேலே இருக்கணும். ஸோ 9 o'clock உள்ளே இருக்குது அப்படின்னாக்க அதை வந்து என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி அந்த டாக்ஸி வந்து வேறு ஒரு பர்டிகுலர் புக்கிங்கில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அண்டு கண்டிஷனில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஆஸ்கி லொக்கேஷன் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுவும் அந்த மின் வேல்யூவே வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த மின் வேல்யூ வந்து கேல்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த டாக்ஸி வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகி வருதோ ஸோ அந்த டாக்ஸி தான் நமக்கு லாஸ்ட்டில் வந்து ரெடி டாக்ஸியில் அலோகேட் ஆக போகுது. ஸோ அந்த ரெடி டாக்ஸி வந்து நாட் நல்லா இருந்துச்சுனாக்க நம்ம அந்த இடத்துல வந்து ட்ராப் லொக்கேஷனு கஸ்டமர் ஐடி இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். டாக்ஸி லிஸ்ட்டை வந்து எந்த டாக்ஸி ஐடி வரப்போகுதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டாக்ஸியோட ரெடி டாக்ஸியோட இண்டெக்ஸ் எடுக்கிறோம். ஸோ டாக்ஸி லிஸ்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் டாக்ஸியோட இண்டெக்ஸ் எடுத்து ஸோ அதோட +1 டாக்ஸி ஐடிக்காக இப்போ வந்து இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்னா டாக்ஸி ஐடி 1 வந்து இருக்குது, டாக்ஸி ஐடி 2 இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் வந்து 1ஓட டாக்ஸி லிஸ்ட்டில் 0th இண்டெக்ஸில் டாக்ஸி 1 இருக்கும், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் டாக்ஸி 2 இருக்கும். டாக்ஸி ஐடி வந்து நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டாக்ஸி ஐடி 1 வர்றப்போ டாக்ஸி ஐடி 1 வர்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா இண்டெக்ஸ் வந்து 0 வரும், 0 + 1 1. ஸோ டாக்ஸி ஐடி 1 அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸியில் 2 அந்த மாதிரி வரும். ஓகே, செட் பிக்கப் லொக்கேஷன் வந்து யூசர்ட்டேருந்து வாங்குது, பிக்கப் டைமும் யூசர்ட்டேருந்து வாங்கணும். ஸோ ட்ராப் லொக்கேஷனு அண்ட் வந்து பிக்கப் டைம் வந்து ட்ராப் டைம் வந்து என்னென்னா பிக்கப் டைம் ப்ளஸ்ஸு நம்ம அந்த 2 லொக்கேஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அந்த ஹேஸ்கி டிஃப்ரென்ஸை வந்து ஆட் பண்ணி இங்கே வந்து கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ இந்த பிக்கப் டைமோட ஆட் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ ட்ராப் டைம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ ஏர்னிங்ஸும் அதே மாதிரி தான், அந்த லொக்கேஷன் டிஃப்ரென்ஸை வச்சு இந்த ஏர்னிங்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால நமக்கு வந்து அந்த லொக்கேஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கான டிஃப்ரென்ஸ்க்கு எவ்வளோ கேல்குலேட் ஆகணுமோ அந்த லெவலில் வந்து கேல்குலேட் ஆகி நமக்கு வேல்யூஸ் வந்துடும். ஸோ அண்ட் வந்து இப்போது இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா நம்ம டாக்ஸி புக்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை தான் நம்ம வந்து கெட் டாக்ஸி டீட்டெயில்ஸுக்கான மெத்தடுக்கு வந்து கால் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட்டை கால் பண்ணிடுவோம். ஸோ ரெடி டாக்ஸி வந்து நாட் நல்லாக இருந்துச்சுன்னா டாக்ஸி புக்டு வித் ஐடி டாக்ஸி ஐடி கொடுத்துருவோம். இன்கேஸ் அந்த மாதிரி இல்லைன்னா ட்ரை அகைன் டாக்ஸி நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, இந்த இடத்துல வந்து நமக்கு எதுவுமே வந்து இப்போ புக்கிங்கில் இல்லை அப்படின்னாக்க இந்த லூப்லேருந்து வர்றப்போ நமக்கு வந்து டாக்ஸி நாட் அவைலபிளுங்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இங்கே வர்றப்போ நமக்கு புக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும், டாக்ஸி புக்கிங் வித் ஐடிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகிட்டு ஸ்விட்ச் வந்து கேஸ் வந்து பிரேக் ஆகிட்டு மறுபடியும் வந்து அடுத்த புக்கிங்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கெட்டு டாக்ஸி டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்விட்சில் வந்து என்ன ஆகும்னா செகண்ட் போகும். ஸோ புக்கிங் கிளாஸில் கெட் டாக்ஸி டீட்டெயில்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்ஸி புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து மேலே லிஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை லூப்பில் போட்டு ஒவ்வொரு இதுக்கும் அதை ஃபார்மேட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த இது வந்து நமக்கு அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வித்துங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். ஸோ அவங்க எக்ஸிட் கொடுத்தாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனர் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து இப்போது அவுட்புட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து செலக்ட் டைப்பு 1 வந்து புக் டாக்ஸி கெட் டாக்ஸி டீட்டெயில்ஸு எக்ஸிட். ஸோ நான் வந்து 1 கொடுக்குறேன், டாக்ஸி புக் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன பேங்க்கில் வேலிடேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஜி கொடுத்தேன்னா ப்ளீஸ் செலக்ட் வேலிட் பிக்கப் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ கொடுக்குறேன். ட்ராப் வந்து எஃப் கொடுக்குறேன். ஸோ 24 hours ஃபார்மேட்டுக்கு நான் 9 கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து டாக்ஸி புக் ஆகிடுச்சு, டாக்ஸி புக்டு வித் ஐடி. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் பார்க்கணுன்னா நான் வந்து
2 கொடுக்குறேன். ஸோ கஸ்டமர் ஐடி 1, டாக்ஸி ஐடி 1, கரண்ட் லொக்கேஷன் வந்து எஃப்க்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஏன்னா இந்த டாக்ஸி வந்து எஃப்பில் போய் ட்ராப் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் எஃப் தான் அதோட கரண்ட் லொக்கேஷனாக இருக்கும். அடுத்த டாக்ஸி வந்து புக் ஆகாத டாக்ஸிஸ் வந்து நமக்கு போகணும், அடுத்தடுத்த டாக்ஸிஸ் புக் ஆகணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து 2 டாக்ஸி, இன்னொரு டாக்ஸி நம்ம புக் பண்ணோன்னா என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். 1 பிக்கப் பாயிண்ட் வந்து பி கொடுக்குறேன், ட்ராப் பாயிண்ட் வந்து இ கொடுக்குறேன், டைம் வந்து ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இப்போ டாக்ஸி 2 வந்து எனக்கு புக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் கஸ்டமர் 1 டாக்ஸி 1க்கு, கஸ்டமர் 2க்கு வந்து டாக்ஸி 2 வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏர்னிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அந்த ஏர்னிங்ஸும் வந்து கேல்குலேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ ரெண்டுத்துக்கூட டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாடல் ஏதாவது எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அதையும் வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த கொஷின்ஸும் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.